இந்த அழகான ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுங்கிறது பார்க்கலாம் வீடியோவில். வாங்க 10 இன்ச் உயரம் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் வந்து தையலுக்காக விட்டுறோம். விட்டுட்டோம்னா பாக்கி வந்து 9 இன்ச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 9 இன்ச்சை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். 3 இன்ச்சு வருங்க. ஸோ பாருங்கள், இதில் ஒரு 3 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு, மறுபடியும் ஒரு 3 இன்ச்சு, 9 இன்ச் ஆச்சுங்களா? மேலே வந்து நம்ம தொடக்கூடாது. ஸோ அது வந்து தையலுக்காக தான் அந்த இது விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு மட்டும் அளவு வந்து சென்டர் பாயிண்ட்டு 1.5 வருதுங்களா? 1.5 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து கீழ்ப்பக்கம் இப்போ கோடு போட்டுட்ருக்கிறது. ஸோ இதிலேருந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இது வந்து இந்த டைமண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக வரணும் சென்டரா அப்படிங்கிறக்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 இதுலேயும் வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோமா, அதுலேருந்து மறுபடியும் 1.5 இன்ச்சு கிராஸாக நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதனால தான் என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 3 மார்க் தாங்க. இந்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கேல் எடுத்து நம்ம வரையலாம். இது வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புரியும் எப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த மார்க்கை மட்டும் அதை மேலே தையல் வந்து மறக்காமல் அதை விட்டுறணுங்க. தையல் எடுத்த இந்த 9 இன்ச்சுக்குள்ளே தான் இந்த டைமண்ட் வந்து போடணுங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு டைமண்ட். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த மாதிரி தான் வரைஞ்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஒரு மாடலுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நல்ல கிளாத் வச்சும் கூட திருப்பி அடிச்சுக்கலாம். கேன்வாஸும் வச்சு தைக்கலாங்க. நான் பாருங்கள் எப்படி நான் அதை சொல்கிறேன், நான் எப்படி கேன்வாஸ் வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ இது வந்து நல்ல கிளாத் வந்து நம்ம அடிச்சுக்கலாங்க. அடித்து இது மேலே வச்சு திருப்பலாம். இல்லைன்னா இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா லைனிங் கிளாத்தில், ஒரு கேன்வாஸ் 2ஆக மடித்து பாருங்கள், அந்த வரைஞ்சது மேலே அப்படியே தப்பி விட்டோம்னா அந்த அச்சு வந்து அதில் விழுந்துடும். ஓகேங்களா? நம்ம அந்த அச்சை வந்து அப்படியே வரைஞ்சிக்கணும் கேன்வாஸில். இது நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த கேன்வாஸ் வைக்கிறதுங்க. ஸோ வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். கட் பண்ணி எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு லைனிங் கிளாத் அடியில் வச்சு இந்த துணியை மேலே இந்த கேன்வாஸ் மேலே வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கலாங்க. சுற்றி வர மடித்து அடிச்சுக்கலாம். இது வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கிறது. இந்த கேன்வாஸ் வந்து நல்ல கிளாத் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவு, அது மேலே சென்டர் பாயிண்ட் பார்த்து வச்சுட்டு கீழே பாருங்கள் ஒரு ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டி ஃப்ரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டன்ஸ் விற்கிறாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து ஊசி நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு வந்து கரெக்டாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாடல் நீங்கள் அளவு எடுத்து தைங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.